ஃபுட்வியர் இண்டஸ்ட்ரி, காலணி உற்பத்தி துறை. இந்த துறையில உலகிலேயே மிக அதிக அளவு உற்பத்தி செய்யக்கூடியது சீனா. இரண்டாவது இடத்துல இந்தியா இருக்கிறது. உலகத்தில் உற்பத்தியாகும் காலணியில ஃபுட்வியர்ல கிட்டத்தட்ட 10 விழுக்காடு இந்தியாவில் மட்டுமே தயாரிக்கப்படுகிறது. ஒரு ஆண்டுக்கு 260 கோடிக்கும் மேலான காலணிகளை இந்தியாவில் உள்ள நிறுவனங்கள் தயாரிக்குது. ஆனால் அதில் 95 விழுக்காடு நம்ம நாட்டுக்குள்ளேயே வாங்கிக்கிறாங்க. வெறும் 5 விழுக்காட்டு அளவுக்கு தான் ஏற்றுமதி அப்படின்னு நடக்குது. உள்நாட்டு பயன்பாட்டை பார்க்கும்பொழுது அந்த ஏற்றுமதி மிக மிக குறைவு. அந்த காலணி உற்பத்தி துறை எப்படி இயங்குது, அந்த துறையில் பட்டியலிடப்பட்டிருக்கும், அதாவது பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கும் நிறுவனங்கள் என்னென்ன, அவற்றினுடைய மதிப்பீடு என்ன, இது அனைத்தையும் இந்த காணொளியில ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். வணக்கம், இது அபிஸ் சேனல். 2015ஆம் வருடம் இந்தியா 220 கோடி காலணிகளை உற்பத்தி செஞ்சது. 7 ஆண்டுகள் முன்ன வந்தோம்னா 2022லயும் அதே அளவு தான் உற்பத்தி செஞ்சது. காரணம் நமக்கு தெரியும், கொரோனா வந்ததுனால அனைத்து துறைகளும் பாதிக்கப்பட்டதில்லை, இந்த காலணி துறையும் பாதிக்கப்பட்டு அதனுடைய உற்பத்தியும் குறைந்தது. அது மெல்ல மெல்ல கூடி இப்ப 260 கோடி அப்படின்னு சொன்னேன் இல்லையா. 2025-26 ஆண்டு முடியும் பொழுது 315 கோடி காலணிகளை இந்தியா உற்பத்தி செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. 2015ல அந்த மொத்த காலணிகளை விற்றதன் மூலம் வந்த வருமானமானது 47,500 கோடி. அதே 2022ல அதே அளவு காலணிகளை விற்றதுல நமக்கு கிடைத்த வருமானம் 64,800 கோடி. 40 விழுக்காட்டு கூடுதல். சோ வெறும் வால்யூம் மட்டும் நம்பி இல்லாமல் பிரைஸை கஸ்டமருக்கு பாஸ் பண்ணக்கூடிய அளவுல இந்த துறை இருக்கிறது அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். அப்ப 310 கோடி காலணிகள் விற்கும் பொழுது என்ன அளவுக்கு வருமானம் வரும் அப்படிங்கறதை நம்ம ஊகிச்சுக்கலாம். இந்த துறையை பத்தி ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அதனுடைய ரா மெட்டீரியல்ஸ் என்ன, அதனுடைய தயாரிப்பு முறை என்ன, இது எப்படி ஆர்கனைஸ்ட் அன்ஆர்கனைஸ்ட், அதாவது முறைப்படுத்தப்பட்ட முறைப்படுத்தப்படாத நிறுவனங்களுக்கு இடையில பிரிஞ்சிருக்கு இந்த சந்தை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப மேம்போக்காக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த துறை இரண்டாக பிரியுது. தோல் காலணிகள், தோல் இல்லாத காலணிகள், லெதர் ஃபுட்வேர், நான் லெதர் ஃபுட்வேர்னு பிரியுது. அந்த நான் லெதர் ஃபுட்வேர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இம்பார்ட்டன்ட் ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொன்னா எத்திலீன் வினைல் அசிட்டேட், PU என்று சொல்லக்கூடிய பாலியூரித்தேன், PVC என்று சொல்லக்கூடிய நம்ம பிளாஸ்டிக் பார்க்கிறோம் இல்லையா, பாலி வினைல் குளோரைட், அதை தாண்டி ரப்பர். இந்த 4மே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கமாடிட்டி. இதனுடைய விலை ஏறும் இறங்கும், சைட்வேஸ்ல போகும். இது ஒரு நிலையான ஒரு விஷயம் கிடையாது. அதனாலதான் இந்த இண்டஸ்ட்ரியோட இன்புட் பிரைஸ் ஏறலாம் இறங்கலாம், இம்போர்ட் டிமாண்ட் பல விஷயங்களை பொறுத்து மாறும். தயாரிப்பு முறை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய ஆட்டோமேட்டடும் இருக்கு, அதே நேரத்தில் மேனுவலாக, அதாவது தைக்கிற ப்ராசஸ்லாம் இருக்கு இல்லையா, ஷூல அதுவும் அந்த ஸ்டிச் மேனுவலா பண்ணா இன்னும் அதிகமான அளவில் விற்க முடியும். ஹேண்ட்மேட் ஷூஸ் அப்படிங்கும்போது மிக அதிக விலைக்கு விற்கும். ஸோ அந்த ப்ராசஸும் இருக்கிறது. மொத்தமா பார்த்தோம்னா இந்த துறையில அதனுடைய செலவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் அது ஏறும் இறங்கும், ஆபரேஷன் காஸ்ட், லேபர் காஸ்ட் இது கிட்டத்தட்ட இயல்பாகவே அதாவது ஒரே மாதிரியாக தான் இருக்கும். உட்பொருள் சொல்லக்கூடிய ரா மெட்டீரியலினுடைய விலையானது கோவிடுக்கு அப்புறம் 2020க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏற தொடங்கியது. அதனாலதான் இந்த இண்டஸ்ட்ரி ஒரு கட்டத்துக்கு மேல சரிவை சந்திக்க தொடங்கியது. அதற்கு அப்புறம் இப்போ 2024 தொடக்கத்திலிருந்து அந்த ரா மெட்டீரியலினுடைய பிரைஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ நன்காவே குறைந்திருக்கு. இது என்ன மாதிரியான ஒரு துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் அந்த விலையை ஏத்திட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், நேரடியாக கஸ்டமர்கிட்ட டீல் பண்ணக்கூடிய துறை அப்படிங்கிறதுனால அந்த விலையை ஏற்றின பிறகு திரும்பவும் இறக்க வேண்டிய தேவை பெரும்பாலும் ஏற்படாது. ஸோ ரா மெட்டீரியல் காஸ்ட் கூடினப்ப விலையை கூட்டியிருப்பாங்க, இப்போ அது குறையும் பொழுது திரும்ப விலையை குறைக்க வேண்டியதில்லை. அப்படிங்கும்போது இவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக இந்த துறையில தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விலையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரிவு கேட்டகரி, அதாவது பிரைஸ் பேஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ், எக்கானமி, மிட், பிரீமியம் அப்படின்னு 4 கேட்டகரி இருக்கு. மாஸ் என்பது 500 ரூபாய்க்கு குறைவான காலணிகள், எக்கானமி அப்படிங்கிறது 500 இருந்து 1000, மிட்ங்கிறது 1000 இருந்து 3000, பிரீமியம் அப்படிங்கிறது 3000 தாண்டியது. இந்த மொத்த துறையும் இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரீமியம் அந்த கேட்டகரியை நோக்கி 3000 ரூபாய்க்கு மேலான காலணிகளை அதிகமான அளவுல வாங்கக்கூடிய திசையை நோக்கி போயிட்டு இருக்கு. இதற்கான சில காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் காரணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெர் கேபிட்டா ஃபுட்வேர் ஓனர்ஷிப். அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆள் எத்தனை காலணிகள் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறது. 260 கோடி காலணிகளை இந்தியா உற்பத்தி செஞ்சாலும் அதுல 95 விழுக்காடு இந்தியாவுக்குள்ளே வாங்கினாலும் 140 கோடி மக்கள் தொகை இருக்கிறதுல ஒரு ஆளுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தேதி வரைக்கும் 2 காலணிகளுக்கும் குறைவாகத்தான் ஒரு இந்தியர் வச்சிருக்கிறார். அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சைனாவில் 3 காலணிகள் அளவுக்கு ஒரு சீனர் வச்சிருக்காரு. இந்தோனேஷியால கூட 3.9 இருக்கு. அமெரிக்காவில் 7க்கு மேற்பட்ட காலணிகளை ஒரு மனிதரை வைத்திருக்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியாவில் அந்த பிரீமியம் செக்மெண்ட்டை நோக்கி போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய விழிப்புணர்வு அதை நோக்கி தள்ளுது. 2 அப்படிங்கிறது மிக குறைவாக இருக்கிறதுனால, குளோபல் ஆவரேஜோட கீழே இருக்கிறதுனால அந்த துறைக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு அனலிஸ்ட் சொல்கிறாங்க. அடுத்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் அண்ட் அத்லீஷர் செக்மெண்ட் அப்படிங்கிறது.
இருக்கிறது. அதாவது இந்த துறையில் உள்ள காலணிகளுடைய பிரிவுகள் பார்த்தீங்க அப்படி சொன்னா கேஷுவல் ஷூஸ், ஃபார்மல் ஷூஸ், அதை தாண்டி ஸ்போர்ட்ஸ் அண்ட் அத்லீஷர், அதாவது ஸ்போர்ட்ஸுக்கும் அதை தாண்டி நம்மளுடைய பழக்க வழக்கத்துக்கு அதனுடைய உடற்பயிற்சிக்காக பயன்படுத்தக்கூடிய காலணிகளாகவும் இருக்கு. நம்மளுடைய அப்பா சமயத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செருப்பு வச்சிருக்கிறதே ஒரு பெரிய லக்ஸுரியா இருந்தது. இன்னைக்கு நகரங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய ஷூக்கள் பார்க்க முடியுது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா குறிப்பாக கோவிடுக்கு அப்புறம் மக்களுக்கு உடல் நலத்தின் மீதான அக்கறை மிகவும் கூடி இருக்கிறது. அது ஜிம்முக்கு போறதுலேருந்து ஆரம்பிச்சு ஓட்டம், நடை, இது அனைத்துக்குமே ஊக்குவிக்குது. அதற்கு தேவைப்படக்கூடிய காலணிகளுடைய விற்பனையும் கூடிட்டு இருக்கு. இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் அத்லீஷர் செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மிட் அண்ட் பிரீமியம் செக்மெண்ட்ல வருது. அதாவது 1000 ரூபாய்க்கும் 3000 ரூபாய்க்கும் கூடுதலான காலணிகள் இருக்கு இல்லையா, அந்த செக்மெண்ட்ல தான் இது அதிகமாக இருக்கிறது. மாஸ் அண்ட் எக்கனாமி என்று சொல்லக்கூடிய 500, 1000க்கு உள்ள இருக்கக்கூடிய ஷூஸ் 6லிருந்து 7 விழுக்காடு வளரும் அடுத்த ஒரு 10 ஆண்டுகள்ல அப்படின்னு கணிக்கப்பட்டால், இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் அத்லீஷர் அதாவது மிட் அண்ட் பிரீமியம் செக்மெண்ட் 15 விழுக்காடு வளரும் அப்படின்னு கணிக்கப்படுது. அப்படி இருக்கும்பொழுது இது இந்த துறைக்கு மிகவும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த துறை பெரும்பாலும் அன்ஆர்கனைஸ்ட், அதாவது முறைப்படுத்தப்படாத நிறுவனங்கள் கிட்ட தான் இருக்கு. குறைவான செலவில் தயாரித்து விற்கக்கூடிய காலணிகள், சீனாவிலிருந்து குறைவான விலைக்கு தரம் குறைந்து வரக்கூடிய காலணிகள், இதுதான் 60 விழுக்காட்டு சந்தையை பிடித்து வைத்திருக்கிறது. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் அத்லீஷர் வளர்ந்தாலும் மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 40 விழுக்காட்டு சந்தைக்குள்ள தான் வளரணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இதை தகர்க்கிற மாதிரி BIS என்று சொல்லக்கூடிய பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் 2024 தொடக்கத்தில் காலணிகளில் இந்தியாவில் என்ன தரத்தில் இருக்கணும், லெதர் யூஸ் பண்ணால் எப்படி யூஸ் பண்ணணும், ரப்பர் யூஸ் பண்ணால் எப்படி யூஸ் பண்ணணும், இந்த தரத்தை மிகவும் கூட்டி உலக தரத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கான சில விதிமுறைகளை விதிச்சிருக்காங்க. அது அன்ஆர்கனைஸ் செக்டாரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா மிகவும் அதிக அளவில் அவங்களுக்கு காசாகும். அதற்கு பதிலாக பிராண்டட் ஷூஸே நம்மளும் தயாரித்து விற்கலாம், இல்லாட்டி பிராண்டட் ஷூஸே நிறைய அளவில் வாங்கலாம் அப்படிங்கிற நிலைக்கு வரும்பொழுது பிராண்டட் ஆர்கனைஸ் செக்டார் இருக்குல்ல, அது மிகவும் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போகிறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது. ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம். நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அந்த ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலேயே நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் 29 ரூபாய் எடுப்பாங்க. எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ஜாயின் சேர முடியல, பல காரணங்கள் இருக்குது, கிரெடிட் கார்டு சரி இல்லை, இல்லாட்டி UPI பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குன்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும். ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும். 40 ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை, நாட்டுக்கு நாடு மாறுபடும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம கூட்டிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம். சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க, அவங்களுக்கு மிக்க நன்றி. இந்த 2 வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியும். இப்போ இந்த துறையில் ஸ்டாக் மார்க்கெட்டில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 10க்கும் குறைவான நிறுவனங்கள் தான் இருக்கிறது. அதுவும் இந்த மொத்த நிறுவனங்களுடைய சந்தை மதிப்பு மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்கன்னா 70,000 கோடிக்கும் கீழாக இருக்கிறது. பல மிட் கேப் நிறுவனங்களே இதோட அதிக, அதாவது மொத்த சந்தையை விட அதிகமான மார்க்கெட் கேப்போட ஒரு மிட் கேப் நிறுவனமே கூட இருக்கிறது. ஸோ அது மிகச்சிறிய சந்தை தான். இந்த துறையில் மிகப்பெரிய நிறுவனங்கள், சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கிற நிறுவனங்களில் மிகப்பெரிய நிறுவனங்களான மெட்ரோ பிராண்ட்ஸ், ரிலாக்ஸோ ஃபுட்வேர், பாட்டா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கேபிடலைசேஷனே பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோ பிராண்ட்ஸ் 28,000 கோடி, ரிலாக்ஸோ ஃபுட்வேர் பார்த்தீங்கன்னா 10,000 கோடி, பாட்டா ஒரு 15,000 கோடி. இந்த அளவில் தான் இதனுடைய சந்தை மதிப்பே இருக்கு. இதை தவிர்த்த நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 10,000க்கும் குறைவான, 10,000 கோடிக்கும் குறைவான மார்க்கெட் கேபிடலைசேஷன்லாம் பல நிறுவனங்கள் இருக்கிறது. ரெட் டேப், கேம்பஸ், லிபர்டி ஷூஸ், மிர்சா இன்டர்நேஷனல், லெஹர் ஃபுட்வேர்ஸ், அமின் டேனரி, ஸ்ரீ லெதர்ஸ், இப்படி சில நிறுவனங்கள் மட்டும்தான் இருக்கிறது. அதுவும் 10,000 கோடிக்கு கீழான மார்க்கெட் கேபிடலைசேஷனோட இருக்கு. பெரிய 3 நிறுவனங்கள்ல முதலாவதாக இருக்கக்கூடிய மெட்ரோ பிராண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஓன் பிராண்ட்ஸும் வச்சிருக்காங்க, வெளி பிராண்ட்ஸும் வைக்கிறாங்க. MBO என்று சொல்லக்கூடிய மல்டி பிராண்ட் அவுட்லெட்ல அவங்களுடைய பிராண்டு, அதை தாண்டி டவின்சி, ஃப்ளோர்ஷன், பியூமா போன்ற வெளிநாட்டு பிராண்ட்ஸு, அதை தாண்டி மற்ற பிராண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து விற்கிறாங்க. இது ஒரு பிஸ்னஸ் மாடல். இன்னொன்று எக்ஸ்க்ளூசிவ் பிராண்ட் அவுட்லெட்னு வச்சுருக்காங்க. இவங்களுக்கு சில வேறு நிறுவனங்களுடன், வெளிநாட்டு நிறுவனங்களுடன் பார்ட்னர்ஷிப் இருக்குது. எப்படி ஜூபிலண்ட் டொமினோஸ்னுடைய ஃப்ரான்ச்சைஸ் எடுத்திருக்காங்களோ அதுபோல் கிராக்ஸ், ஃபிலா, நியூ எரா இது போன்ற நிறுவனங்களோடு இவங்களுக்கு டைப் இருக்கு. அதை எக்ஸ்க்ளூசிவ் பிராண்ட் அவுட்லெட் EBO என்று சொல்லக்கூடிய கடைகளில் விற்கிறாங்க. இந்த நிறுவனம் ஒரு அசட் லைட் மாடல். என்ன அசட் லைட் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஷூவை இவங்களுடைய ஓன் ஃபேக்டரிஸ் அப்படின்னு எதுவும் வச்சு உற்பத்தி செய்யலை. இதை அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. அவுட் சோர்ஸ் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் வாங்குறது, லேண்ட் வாங்குறது, அது மாதிரி மிக அதிக அளவில் கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. இவங்க ஷூஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்குன்னு இவங்களுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவ் வெண்டர்ஸ், அதாவது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா
இவங்களுடைய ஷூயும் சேர்த்து மற்றதும் பலதும் சேர்த்து சில பேர் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு நினைப்போம். இவங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவான ஃபேக்டரிஸ் வெண்டார்ஸ் வந்து இவங்களுக்குன்னு இருக்காங்க. அதை இவங்க வாங்கி இவங்களுடைய மல்டி பிராண்ட் அவுட்லெட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கடைகளில் வச்சு விற்கிறாங்க. அதற்கு மட்டும் அந்த ஷோரூம்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் மாடலும் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 விழுக்காடு ஃப்ரான்ச்சைஸ்லையும் இருக்கிறது. ஸோ அங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிக்ஸ்டு அப்ரோச்சாக அவங்க வச்சிருக்காங்க. 2020 3000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய காலணிகளான பிரீமியம் செக்மெண்ட்ல வெறும் 34 விழுக்காடு வருமானம் தான் அதிலிருந்து இவங்களுக்கு வந்துட்டு இருந்தது. இப்போ 2025 54 விழுக்காட்டு வருமானம் அதிலிருந்து வருகிறது. ஸோ மக்களை இவங்க வந்துட்டு பிரீமியம் செக்மெண்ட் நோக்கி புஷ் பண்ணுறதுனால குறைந்த வால்யூம் நிறைய ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் மாடலுக்கு நகர்ந்துட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் அத்லீஷர் செக்மெண்ட்டும் இந்த 3000 ரூபாய் 1000 ரூபாய் செக்மெண்ட்ல வர்றதுனால அதனுடைய வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது இந்த நிறுவனம் முக்கியத்துவம் பெறுது. இவங்க கிட்ட லாயல்ட்டி ப்ரோக்ராமும் இருக்கு. எப்படி வந்து நம்ம மெம்பர்ஷிப் எடுத்துக்கிற மாதிரி இங்கேயே எடுத்துக்கிட்டோம்னா அந்த மெம்பர்ஷிப்ல இருக்கவங்களுக்கு கிட்டத்தட்ட 50 விழுக்காட்டு பேருக்கு ரிப்பீட்டடா அவங்க வித்துக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். இரண்டாவது பெரிய நிறுவனம் பாட்டா. பாட்டா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த நிறுவனம் மாதிரி மெட்ரோ பிராண்ட்ஸ் மாதிரி இல்லை. இவங்க வந்துட்டு அசெட் ஹெவி மாடல் தான். 4 மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வச்சு இவங்களுடைய ஓன் பிராண்ட் ஷூஸ் இவங்களே தயாரிக்கிறாங்க. மற்ற பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹஷ் பப்பீஸ் மட்டும் தான், அதுவும் வந்துட்டு ஒரு கொலாபரேஷன்ல தான் வித்துக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி இவங்க தயாரிக்கிற இவங்களுடைய பிராண்ட்ஸை இவங்க விற்கிறாங்க. இவங்க வந்து கோகோ மாடல் என்று சொல்லக்கூடிய கம்பெனி ஓன்டு கம்பெனி ஆபரேட்டட் மாடலாக தான் மிகவும் அதிக அளவில் இருந்தாங்க. இப்போ மொத்தமாக இருக்கக்கூடிய 1953 கடைகளில் இவங்க வச்சிருக்கிறதுல 63 விழுக்காடு வந்து இவங்களுடைய கோகோ கம்பெனி ஓன்டு கம்பெனி ஆபரேட்டட், 31 விழுக்காடு வந்து பிரான்ச்சைஸ் வெளியே வந்துட்டு கொடுத்துருக்காங்க, 6 விழுக்காடு வந்து ஹஷ் பப்பி ஸ்டோர்ஸ். இவங்க நிறைய வந்து பிரான்ச்சைஸை நோக்கி புஷ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ தான் இவங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பென்சிவாக இல்லாமல் மற்ற பிரான்ச்சைஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து வர ப்ராஃபிட்டை மட்டும் இவங்க எடுத்துக்கிற மாதிரி பார்க்குறாங்க. இவங்களுடைய அத்லீஷர் செக்மெண்ட்டான பவர் என்று சொல்லக்கூடிய இந்த ஷூஸ் வந்து முன்னாடிலேருந்தே பார்த்துருப்பீங்க, பல ஆண்டுகளாகவே இருக்கிறது. பட் பெரிய அளவில் விலை வச்சு வைக்காமல் ஓரளவுக்கு சுமாரான அளவு விலை தான் இதுலேயும் வந்துட்டு கிடைச்சிட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் இவங்களுடைய பெரும்பாலான வருமானம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேஷுவல், ஃபார்மல் இந்த இரண்டில் தான் வருகிறது. இதுவரை பார்த்த முதல் 2 பெரிய நிறுவனங்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் அவங்களுடைய கடையில் இல்லாட்டி பிரான்ச்சைஸ் மாடலாவது வச்சிருந்தாங்க. அடுத்து பார்க்கக்கூடிய ரிலாக்ஸோ ஃபுட்வேர் மிக பழைய மாடலில் தான் இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் மாடல். இவங்க வந்துட்டு 9 மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் வந்து அந்த செருப்புகளை மட்டும் தயாரித்து விற்கிறாங்க. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா 650 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், 70,000 ரீட்டைலர்ஸ் இருக்காங்க. இவங்க வந்துட்டு கம்பெனி ஆபரேட்டட் கம்பெனி ஓன்டுன்னு ஸ்டோர்ஸே வச்சுக்கல. 1976 தொடங்கினாலும் 2005 தான் முதல் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரை தொடர்ந்தாங்க. இப்போவும் மிக குறைவான அளவிலே வச்சிருக்காங்க. இவங்க வந்துட்டு ஹோல்சேலர்ஸ்ட்டு கொடுத்துருவாங்க, அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த ரீட்டைலர்ஸ்டேருந்து வந்து அந்த விற்கப்படும். அந்த மாதிரியான ஒரு மாடலை தான் அவங்க வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் மாஸ் செக்மெண்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்கக்கூடிய நிறுவனமானது இது. ரிலாக்ஸோ, ஸ்பார்க்ஸ், பஹாமாஸ், ஃபிளைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிராண்ட்ஸில் வந்து வித்துட்டு இருக்காங்க. பெரும்பாலும் 500 ரூபாய்க்கு மிகவும் குறைவான அளவில் இருக்கக்கூடிய செப்பல்ஸ் தான் வித்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட ஸ்போர்ட் அத்லீஷர் அப்படிங்கிற செக்மெண்ட்லேயே இவங்க போகல. இன்னும் இவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக மாஸ்லேயே தான் இருக்கு. இந்தியாவிலேயே அதிக அளவு காலணிகளை விற்கக்கூடிய நிறுவனம் இதுதான். இவங்க வந்துட்டு பை வால்யூம் தான் வந்துட்டு பிசினஸ் பண்றாங்களே தவிர பை பிரைஸ் கிடையாது. இதுவரை பார்த்த நிறுவனங்கள் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அத்லீஷர் மிக குறைவாகவும் மற்ற செக்மெண்ட்ல அதிகமாகவும் இருந்தது. இப்ப பார்க்க போற நிறுவனமான கேம்பஸ் ஆக்டிவ் வியர் நாங்க ஒரு முழுக்க ஸ்போர்ட்ஸ் அண்ட் அத்லீஷர் வியர் அப்படின்னு சொல்லி அவங்களாவே வந்து விளம்பரப்படுத்திக்கிறாங்க. அதே பிராண்ட் நேம்லயே வந்துட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பிசினஸ் மாடலும் ரிலாக்ஸோ மாதிரியே தான். ரிலாக்ஸோ எப்படி மாஸ் செக்மெண்ட்டுக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் அத்லீஷர் செக்மெண்ட்ல இருக்காங்க. 300 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் கிட்டத்தட்ட 25,000 ரீட்டைலர்ஸும் இவங்களுடைய ஷூஸை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வித்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய 75 விழுக்காட்டு வருமானம் இந்த ரீட்டைலர்ஸ் விற்கிறது மூலமாகவும் 21 விழுக்காட்டு வருமானம் ஆன்லைன் மூலமாகவும் மிச்சம் இருக்கக்கூடிய வருமானம் மட்டுமே இவங்களுடைய ஓன் ஸ்டோர்ஸ் வழியாக வருகிறது. இவங்களுடைய ப்ரொடக்ஷன் மெத்தடாலஜியுமே கொஞ்சம் வேறு மாதிரியா இருக்கு. 64 விழுக்காடு வந்து பாத்தீங்கன்னா அப்பர்ஸ் இருக்குல்லையா, அந்த ஷூனுடைய அப்பரை வந்துட்டு அவுட் சோர்ஸ் பண்றாங்க. சோல் வந்து 84 விழுக்காடு வந்து அவுட் சோர்ஸ் பண்றாங்க. ஆனால் இது இரண்டையும் வாங்கி அசம்பிள் பண்றது 100% இவங்களே பண்றாங்க. இந்த நிறுவனம் ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரியில மிகவும் அதிகமான வேகத்தில் வளர்ந்திருக்கக்கூடிய துறையான ஸ்போர்ட்ஸ் அண்ட் அத்லீஷர்ல கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்கிறது. அடுத்து பார்க்க போற நிறுவனமான லிபர்ட்டி ஷூஸ் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் ஷூஸும் தயாரிச்சு கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் மேற பிராண்ட்ஸுக்கும் இவங்க ஷூ மட்டும் தயாரிச்சு அந்த பிராண்டுகள் வந்து அவங்களுடைய பெயரை போட்டு விற்கிறதும் இருக்கிறது. ஜூடியோ, லீ கூப்பர் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு கூட இவங்க ஷூஸ் தயாரிச்சு கொடுக்குறாங்க. அதே போல இதுவரை பார்த்த நிறுவனங்கள் அனைத்துமே நம்ம போன்ற அந்த ரீட்டைலர்ஸ் சாதாரண மக்களுக்கு வந்து தயாரிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா. லிபர்ட்டி ஷூஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ்,
சிமெண்ட், ஃபார்மா இது போன்ற இண்டஸ்ட்ரிக்கு ஸ்பெசிஃபிக்கான ஷூஸும் தயாரித்து விற்கிறாங்க. இந்த நிறுவனத்தில் சில இன்னர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் இருந்தது. சிஇஓ அதேஷ் குப்தா வந்துட்டு ப்ரொமோட்டர்ஸனோட ஏற்பட்ட மோதல்னால அவர் வந்து தூக்கிட்டாங்க. அவர் வந்து அதை அப்பீல் பண்ணார் NCLT-ல. ஆனால் NCLT வந்து அதை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாலும் இது வந்து அந்த மேனேஜ்மெண்ட் இஷ்யூ இருக்கிற மாதிரியான ஒரு நிறுவனத்தில் நம்ம கண்காணிக்காம மிகவும் கவனமாக முதலிட வேண்டும். அடுத்த நிறுவனமான காதிம் வந்து ரிலாக்ஸோ ஃபுட்வேர், மெட்ரோ பிராண்ட்ஸ் இந்த 2 வணிக முறைகளையும் ஒரு மாதிரி கலந்து அவங்களுடைய வணிக முறை இருக்கிறது. இவங்களுடைய 90 விழுக்காட்டு உற்பத்தி அவுட் சோர்ஸ் செய்யப்பட்டிருக்கு. 74 விழுக்காட்டு வருமானமானது ரீட்டைல்ல இருந்து வருகிறது. இவங்க கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் மாடலும் இருக்கிறது. அதாவது ரீட்டைலுக்கு இவங்க விற்கக்கூடிய இவங்களுடைய கடைகள், அதே நேரத்தில் பிரான்சைஸ் கடைகளுக்கு உண்டான பிராண்ட்ஸ் தனியா இருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட கொடுத்து அவங்க ரீட்டைலர்ஸ் மூலமா இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் தனியா இருக்கு. இவங்க 776 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் 890 கடைகளும் வச்சிருக்காங்க. அதுல பெரும்பான்மையான 600 கடைகளுக்கு மேல பிரான்சைஸ் மாடல்ல கொடுத்திருக்காங்க. இவங்களுடைய வருமானம் 65 விழுக்காடு ரீட்டைல் மூலமாகவும் 35 விழுக்காடு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா வருகிறது. ஸோ இந்த 2 மெத்தடையும் மிக்ஸ் பண்ணி இவங்க யூஸ் பண்றாங்க. இவங்களுடைய நோக்கம் பெரும்பாலும் எக்கானமி அப்புறம் மாஸ் செக்மெண்ட்ல தான் இருக்கு. 1000 ரூபாய்க்கு குறைவான அந்த ஷூஸ் விற்கிறதா இருக்கு. இவங்க இன்னும் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அத்லெஜர் இவங்களும் கான்சன்ட்ரேட் பண்ணல ரிலாக்ஸோ ஃபுட்வேர் மாதிரி. அடுத்த நிறுவனமான லெகர் ஃபுட்வேருக்கு 30 விழுக்காட்டு வருமானம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட்லேருந்து வருகிறது. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஷூஸ் தயாரித்து கொடுக்கறது மூலமாக இவங்களுடைய 30 விழுக்காட்டு வருமானம் வந்துட்டு இருக்கு. இது ஒரு புதிதான மாடல். இதை தவிர பல நிறுவனங்கள் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரெட் டேப், மிர்சா இன்டர்நேஷனல் இந்த 2 நிறுவனங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவங்க ஷூ செக்மெண்ட் மூலமா மட்டும் வருமானம் வரல. அதனால இந்த துறைக்குள்ள அவங்க நம்ம சுருக்க முடியாது. இதை தாண்டி ஸ்ரீலெதர்ஸ் இருக்காங்க. அந்த நிறுவனத்தை பத்தி நம்மளுடைய வேல்யூவேஷன்ல நம்ம பார்க்கலாம். இதையும் தாண்டி பட்டியலிடப்படாத நிறுவனங்கள் பலவும் இருக்கின்றன. பாரகான், VKC இதெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய நிறுவனங்கள். அதே நேரத்தில் பட்டியலிடப்படலை. நம்ம இப்போ பார்த்த நிறுவனங்கள்ல முக்கியமானவற்றுக்கு வேல்யூவேஷன் பார்க்கலாம்.